Good morning, students. Today we will discuss about the new chapter number 4, unit number 2, organ and organ system in animals. So, what are the chapter outline of the system in animals? Earthworm, cockroach, and frog. The typical study. A function to each organ and each organ to its own function is seen in all animals. ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆர்கன் இருக்குது. அதுமாதிரி ஒவ்வொரு ஆர்கனும் அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு ஸ்பெஷல் அனிமல்ஸில் இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் வரும். ஃப்ரம் த மைக்ரோப்ஸ் டு ப்ளூ வால் ஆர்கானிசம் அக்கர் இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ் வித் எ வெல் ஆர்கனைஸ்டு ஆர்கன் சிஸ்டம். இப்போ ப்ளூ வாலில் ஆரம்பிச்சு மைக்ரோப்ஸில் ஆரம்பித்து ப்ளூ வால் வரைக்கும் மைக்ரோப்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஆர்கானிசம், மைக்ரோஸ்கோபிக்கல் ஆர்கானிசம். அதுமாதிரி ப்ளூ வால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் ஆர்கானிசம் சொல்லலாம். அது வரைக்கும் அதனுடைய சைஸ் எப்படி இருக்குது, எல்லா அனிமல்ஸும் டிஃப்ரெண்ட் சைஸஸாக இருக்குது, ஆர்கானிசம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அதேமாதிரி அதனுடைய சைஸ் அண்ட் ஷேப் டிஃபராக இருக்குது. ஸோ வெல் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. த பேசிக் டிஷ்யூஸ் ஆர்கனைஸ் டு ஃபார்ம் தி ஆர்கன் டர்ன் அசோசியேட் வித் ஃப்ரம் ஆர்கன் சிஸ்டம் டு மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். டு ரெஃபர் த சாப்டர் நம்பர் 3. இப்போ சாப்டர் நம்பர் 3ல ஒவ்வொரு ஆர்கனும் எப்படி டிஷ்யூவால் மேடப் ஆனது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எப்படி ஆர்கன் சிஸ்டமாக கன்வெர்ட் ஆனதுங்கிறத நம்ம சாப்டர் 3ல பார்த்தோம். சச் இஸ் ஆர்கனைசேஷன் இன் எசென்ஷியல் ஃபார் எஃபிஷியன்ட் அண்ட் பெட்டர் கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் கன்ஸ்டிடியூட்டிங் அன் ஆர்கானிசம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம்னா எசென்ஷியல் ஃபார் எஃபிஷியன்ட் அண்ட் பெட்டர் கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வேண்டியிருக்கு. ஏன்னா மில்லியன் ஆஃப் செல்ஸை ஒவ்வொரு ஆர்கானிசம் மில்லியன் ஆஃப் செல்ஸ் இருக்குது ஆர்கானிஸில். அதை நம்ம கோஆர்டினேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பெட்டர் ஆர்கனைசேஷன் அதுக்கு தேவைப்படுது. ஸோ யூ ஆர் பீயிங் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் 3 ஆர்கானிசம் placed at different evolutionary levels to show their organization and function. இப்போ பார்த்தோம்னா இதில் ஒவ்வொரு ஆர்கானிசனுடைய மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி அதனுடைய டிஃப்ரெண்ட் எவல்யூஷனரி லெவல்ஸு நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். மார்ஃபாலஜி ரெஃபர் டு த ஸ்டடி ஆஃப் ஃபார்ம் டு எக்ஸ்டர்னலி விசிபிள் ஃபியூச்சர்ஸ். வெளியில் காணப்படக்கூடிய விசிபிள் ஃபியூச்சர்ஸ் நம்ம படிக்கிறது என்ன சொல்கிறோம் மார்ஃபாலஜி அப்படிங்கிறோம். The word anatomy is used for study of internal organ in the animals. This chapter deals with morphology and anatomy of invertebrate represented by earthworm and cockroach, and the vertebrate represented by the frog. இந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா இப்போது டைப்பிக்கல் ஸ்டடீஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் விசிபிள் ஃபியூச்சர்ஸ் பற்றியும் இந்த அனாட்டமின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். அனாட்டமினால இன்டர்னல் ஆர்கனை பற்றி படிக்கிறது தான் ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அண்டைன் பண்ணிங்க வாட் இஸ் அனாட்டமி யூஸ்ட் ஃபார் ஸ்டடி ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் இன் த அனிமல்ஸ். அதே மாதிரி மார்ஃபாலஜி ஸ்டடி ஆஃப் த ஃபார்ம் அண்ட் எக்ஸ்டர்னலி விசிபிள் ஃபியூச்சர்ஸ். இந்த சாப்டர் டீல்ஸ் இப்போ என்ன சொல்கிறோம், இந்த இன்வெர்டிபிரேட்டில் இருக்கக்கூடிய எர்த்வார்ம் காக்ரோச் வெர்டிபிரேட்டில் இருக்கக்கூடிய ஃப்ராக்கை பற்றி நம்ம இந்த லெசனில் சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எர்த்வார்ம்னா என்ன, எர்த்வார்ம் பற்றி படிக்க போகிறோம். எர்த்வார்ம் இந்த சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா லாம்பிடோ மாருதி. The earthworm is a terrestrial invertebrate that inhabit the upper layer of the moist soil rich in decaying organic matter. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம் எங்கே சர்வைவ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் இன்வெர்டிபிரேட் சொல்லலாம், தரையில் வாழக்கூடியது. அப்பர் லேயர் மாய்ஸ்ட் சாயில் ஈரப்பதம் உள்ள மண்ணில் வாழும். ரிச் இன் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர் டிகே பண்ணிடும். நாக்டர்னல் சொல்லுவோம், இரவு நேரங்களில் வாழக்கூடியது, இரவு நேரத்தில் மேலே வரும். டியூரிங் த டே இட் லைஸ் தி பாரோஸ் மேடப் பாரோயிங் சாலோயிங் இன் த சாயில். பகல் நேரங்களில் பார்த்திங்கன்னா பாரோன்னு சொல்லக்கூடிய மலைகளில் மலை தோண்டி மண்ணுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன் கார்டன்ஸ் they can be traced by their facial deposit known as worm castings on the soil surface. Earthworm are considered as friends of farmers. பொதுவாக நம்ம earthworm என்ன சொல்கிறோம், friends of farmers சொல்கிறோம். Why the earthworm considered as friends of farmers? Because அது என்ன செய்யுது, give the worm castings கொடுக்குது. யூஸ்ஃபுல் என்னட்ட சாயிலுடைய
ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, சாயில் ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதன் மாதிரி சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காமன் இந்தியன் எர்த்வார்ம்ஸ் ஆர் ஆல்சோ லாம்பிட்டோ மாருதி, அதனுடைய சினானிம்ஸ் வந்து மெகாகோலக்ஸ் மாருதின்னு சொல்லலாம். சினானிம் அதோடைய அதர் நேம் பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டஸ் அண்டு மெட்டாவயர் போஸ்மா. அவருடைய சினானிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சினானிம் பேர்டு பார்த்தீங்கன்னா கெரட்டிமா போஸ்மா. இந்த எர்த்வார்ம் ஆர் conveniently classified under ecological statuses: epigees, anisik and endogees. இப்போ அந்த எர்த்வார்ம் நம்ம மூணு கேட்டகரியில் பிரிக்கலாம். எபிஜிஸ், அனிசிக் அண்டு எண்டோஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். எபிஜிக்ஸ்னால் என்ன? கிரேக் லெட்டரில் அப்பான் தி எர்த், பூமியின் மேலே வாழ்றதுன்னு சொல்கிறோம். சர்ஃபேஸ் டுவெல்லர்ஸ், பூமியோட சர்ஃபேஸ் பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கோம். எக்ஸாம்பிள் பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டஸ், யூட்ரிலிஸ் யூஜினியே அப்படிங்கிற அந்த மண்புழுக்கள் எர்த்வார்ம்கள். அடுத்து அனிசிக் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்னா கிரேக்கில் அவுட் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லலாம். அனிசிக் வந்து அவுட் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லலாம். பூமியினுடைய இடை அடுக்கில் வாழ்றதுன்னு சொல்லலாம். ஃபவுண்ட் இந்த அப் லேயர் ஆஃப் த சாயில் அப்பர் லேயர் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். எக்ஸாம்பிள் லாம்பிட்டோ மாருதி, லும்பிரிகஸ் டெரஸ்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டோஜிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரேக் லெட்டரில் வித்தின் த எர்த்துன்னு சொல்லலாம். பூமிக்கு உள்ளே வாழ்கிறது அப்படின்னு சொல்லலாம், வித்தின் எர்த் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஃபவுண்ட் இன் த டீப்பர் லேயர் ஆஃப் த சாயில். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்டோகிட்டோனா த்ரெஸ்டோனி தான் என்னது அந்த எண்டோஜிக்ஸுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த எர்த்வார்ம் ஃபைலம் என்னது? ஃபைலம் அன்னலிடா, கிளாஸ் ஆலிகோகிட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹெபலோடாக்சிடா, ஜீனஸ் பார்த்திங்கன்னா லாம்பிட்டோ, ஸ்பீசிஸ் மாருதி. 2 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வாட் கிளாஸ் மென்ஷன் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த எர்த்வார்ம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் பாருங்கள். இந்த எபிஜிக்ஸுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தோட பூமியோட மேல் பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. சரி, அனிசிக்னு சொல்லக்கூடியது ஜியோஃபைட்டோஃபேகஸ். அது வந்து கொஞ்சம் அந்த ஃபைட்டோஃபேகஸுக்கு கொஞ்சம் கீழே, எபிஜிஸும் கொஞ்சம் கீழே இருக்கிறது அனிசிக்னு சொல்கிறோம். அடுத்து எண்டோஜிக்ங்கிறது பூமியோட ரொம்ப ஆழத்தில் இருக்கிறது இல்லையா, கொஞ்சம் உள்பகுதியில் உள்ள ரொம்ப இன்டீரியராக சர்வீவாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மார்ஃபாலஜி. லாம்பிட்டோ மாருதி இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. இப்போ லாம்பிட்டோ மாருதிங்கிற ஸ்பீசிஸ் பொதுவாக தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. பிகாஸ் லாங் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் நேரோ பாடி விச் இஸ் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். அப்படி சிமெட்ரிங்கிறது பைலேட்ரலி. இந்த லாம்பிட்டோ மாருதியோட லென்த்து பார்த்தோம்னா 80 to 210 மில்லிமீட்டர் இருக்கும். டயமீட்டர் ஆஃப் 3.25 மில்லிமீட்டர் இருக்கும். அண்ட் இது லைட் ப்ரௌன் கலர்னு எடுத்துட்டோம்னா லைட் ப்ரௌன் கலராக இருக்கும் வித் பர்பிளிஷ் டிஞ்ச் ஆஃப் த ஆன்டீரியர் எண்ட். முனைப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிளிஷ் டிஞ்ச் இருக்கும். திஸ் கலர் இஸ் எர்த்வார்ம் மெயின்லி டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த போர்ஃபைரின் பிக்மெண்ட். அந்த பிக்மெண்ட் பேர் என்னது? போர்ஃபைரின் பிக்மெண்ட் இருக்கிறனால தான் இந்த எர்த்வார்ம் வந்து என்ன கிடைக்குது? கலர் கிடைக்குதுன்னு சொல்லலாம். The body of the earthworm is enriched by the large number of grooves which divided into number of compartment is called segment and metamer. அந்த எர்த்வார்மோட பாடி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் குரூவ்ஸ் இருக்கும், நிறைய பள்ளங்கள் இருக்கும். அது பேர் சொல்கிறோம் செக்மெண்ட்னு சொல்கிறோம், அல்லது மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கண்டங்கள்னு சொல்லலாம். இந்த லாம்பிடோமெட்ரி கன்சிஸ்ட் ஆஃப் 165 to 190 செக்மெண்ட். பொதுவாக எவ்வளோ இருக்குது? 165 to 190 செக்மெண்ட் அதனுடைய பாடியில் டோட்டலாக இருக்கும். The dorsal surface of the body is marked by a dark mid dorsal line. ஸோ டார்சல் blood vessel அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா along the lanks of the body. இப்போ பாடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பான அந்த blood vessels போயிட்டுருக்கு. The ventral surface distinguished by the presence of the genital opening. Ventral surface என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா genital openings இருக்குது. The mouth is found in center of the first segment. Of the body, that is called prostomium அப்படின்னு சொல்லலாம். Overhanging the mouth is a small flap called upper lip of that is the prostomium. இப்போ
பிரிஸ்டோமியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பாடின்னு சொல்லிட்டோம். அது பார்த்தீங்கன்னா அப்பர் டிப் ஆஃப் த பாடின்னு சொல்லிட்டோம். திஸ் கால்டு ஓவர் ஹேங் மவுத் ஃப்ளாப். அதுலேருந்து ஒரு ஃப்ளாப் வந்து தொங்கிட்டு இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோஸ்டோமியம்னு சொல்கிறோம். த லாஸ்ட் செக்மெண்ட் ஹேஸ் ஏனஸ் கால்டு பைஜிடியம். அவருடைய ஏனோட லாஸ்ட் செக்மெண்ட் நம்ம பைஜிடியம் சொல்கிறோம். இன் மெச்சூர் வார்ம்ஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 to 17 may be found in shallow with a glandular thickening of the skin called clitellum. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூர் வார்ம்ஸோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 to 17 பார்த்தீங்கன்னா ஒரு சாலவுனாக இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த திக்கனிங்காக இருக்கக்கூடிய அந்த சாலவுனாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை கிளைட்டெல்லம் அப்படிங்கிறோம். இந்த ஹெல்ப்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த குக்கூன் ஃபார்மேஷனில் குக்கூன்னா இனப்பெருக்க முட்டைகள் உருவாக்குது இல்லையா? அப்போ அந்த முட்டைகள் உருவாக்கும் பொழுது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கூன்னா கூடு இனப்பெருக்க பகுதின்னு சொல்லுவாங்க. கூடு மாதிரி அதுக்குள்ளே முட்டை இருக்கும். Due to the presence of the clitellum, the body and the earthworm is divided into pre-clitellar region 1 to first to 13th region செக்மெண்ட் வரைக்கும் pre-clitellar region சொல்லலாம். 14th to 17th நம்ம சொல்லலாம் clitellar region சொல்லலாம். அதில் clitellum அங்கே தானே இருக்குது. அண்டு போஸ்ட் clitellar regionங்கிறது ஆஃப்டர் 17th செக்மெண்ட். அப்புறம் நம்ம போஸ்ட் clitellar region சொல்லலாம். In all the segment of the body except the first and last clitellum there is a ring of the chitinous body setae. பார்த்தீங்கன்னா ஒரு கைட்டினஸ் பாடி சீட்டே வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது ரிங் டைப்பாக இருக்கக்கூடிய அந்த பாடி வாலில் அங்கங்கே இருக்கும். இந்த பாடி சீட்டே அரேஸ் இருந்த சீட்டோரியஸ் சாக் ஆஃப் த ஸ்கின் இஸ் கர்வ்ட் அஸ் எஸ் ஷேப்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ் ஷேப்பை வளைஞ்ச ஒரு முள் மாதிரியில் இருக்கும். இப்போ சீட்டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேன் பி ப்ரொடக்டட் பை த ரிட்டார்டட் அண்ட் த பிரின்சிபல் ரோல் ஆஃப் த லோக்கமோஷன். அது மாதிரி அந்த ப்ரொடியூட்டாக இருக்கிறது என்ன காரணம், வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கிறது காரணம் வந்து ரீடிடாக்டட் அண்டு பிரின்சிபல் ஆஃப் த ரோல் இன் லோக்கமோஷன் இடப்பெயர்ச்சிக்கு உதவுகின்றதுன்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர் ஆஃப் த மக் ஆனஸ் டார்சல் போர்ஸ் ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங்ஸ் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் அண்டு நெஃப்ரிடியல் போர்ஸ் அண்டு டார்சல் போர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஃப்ரம் த 10th செக்மெண்ட் ஆன்வார்ட்ஸ். இப்போ 10th செக்மெண்ட்டுக்கு அப்போ மேலே எல்லாமே இருக்குது. டார்சல் போல் ஆரம்பிச்சு ஸ்பெர்மாத்திக்கல் ஜெனிட்டல் ஓப்பனிங் நெஃப்ரிடியல் போர் டார்சல் போர் இப்படி எல்லா போர்ஸுமே ஆன்வார்ட்ஸ் இப்போ 10th செக்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே இருக்குது. த சீலோமிக் ஃப்ளூயிட் கம்யூனிகேட் த எக்ஸ்டீரியர் த்ரூ த போர்ஸ் அண்ட் கீப் த பாடி சர்ஃபேஸ் மாய்ஸ்ட் ஃப்ரீ ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம். அவனோட பாடி எப்பயுமே ஒரு மாய்ஸ்ட்டாக இருக்குது. ஏன் மாய்ஸ்ட்டாக இருக்குன்னா ஃப்ரீ ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் ஏதாவது அதை வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த அவங்களோட பாடி எப்பயுமே ஒரு மாய்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். இதுக்கு காரணம் வந்து அந்த பாடியில் செக்ரேட் ஆகக்கூடிய சீலோமிக் ஃப்ளூயிட் தான். செக்ரேட் ஆகக்கூடிய சீலோமிக் ஃப்ளூயிட் தான் அந்த எர்த்தமோட பாடியை வந்து எப்படி வச்சுருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி மாய்ஸ்ட்டாக வச்சுருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங் ஆர் 3 pairs of small ventrolateral apertures lying intersegmentally between grooves of the segment 6 to 7, 8 to 7 to 8, 8 to 9. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரா செக்மெண்ட்லேயே பிட்வீன் இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் வென்ட்ரோலேட்ரல் அப்பர்ச்சஸ் இருக்குது. சரியா? இதை நம்ம சொல்ல ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங் அப்படிங்கிறோம். அதாவது விந்துவை வாங்கி வச்சுக்கக்கூடிய பொருள் பைன்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங் ஸ்பெர்மை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லலாம். இந்த ஸ்பெர்ம் அந்த ஃபீமேல் genital apertures lies on the ventral side 14th segment and pair of male genital apertures are situated lateroventrally 18th segment ன்னு சொல்லலாம். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் ஜெனிட்டல் அபர்ச்சர்ஸ் எங்கே இருக்குது, 14th செக்மெண்ட்டில் இருக்குது. அப்புறம் மேல் ஜெனிட்டல் எங்கே இருக்குது, 18th செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லாங்கஸ்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் எர்த்வார்ம்னு எடுத்துட்டோம்னா லாங்கஸ்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் எர்த்வார்ம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசெட்டஸ் ராப்பின்னு சொல்லக்கூடிய ஆஃப்ரிக்கன் ஜெயிண்ட் எர்த்வார்ம் கேன் ரீச் இன் லெங்க் 6.27 மீட்டர் 22 ஃபீட் இருக்கும். அதுமாதிரி திராவிடா நிலம்புரான்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய சவுத் இண்டியன் கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எர்த்வார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் டு 1 மீட்டர் to 3 ஃபீட் வரைக்கும் வளரக்கூடியதுன்னு சொல்லலாம். இது நியூ புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நெஃப்ரியோபோர்ஸ்
and numerous are found in throughout the body of the earthworm, except the few anterior segment through the which metabolic wastes are eliminated. இப்போ நெப்ரிடோஃபோர்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு நியூமரஸாக இருக்குது, நிறைய நெப்ரிடோஃபோர் இருக்குது. ஃபவுண்ட் த்ரூ அவுட் த பாடி, உடம்பு முழுக்க பாடி முழுக்க இருக்குது. எக்ஸப்ட் த ஃபியூ ஆன்டீரியர் செக்மெண்ட்டு எது இல்லைன்னா எக்ஸப்ட் ஃபியூ ஆன்டீரியர் செக்மெண்ட்டில் மட்டும் அது இல்லைன்னு சொல்லலாம். த்ரூ அவுட் தி மெட்டபாலிக் வேஸ்டஸ் ஆர் எலிமினேட்டட். இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம்னா மெட்டபாலிக் வேஸ்டஸ் வந்து எலிமினேட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனாட்டமி பார்க்குறதுக்கு முன்னால் இந்த மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லேம்பிட்டோமார்தி அண்ட் மெட்டாபைரோஃபோர்மா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கேரட்னு எடுத்துட்டோம்னா ஷேப் அண்ட் சைஸ் பார்த்தோம்னா லேம்பிட்டோமார்திங்க சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. 80 mm to 200 mm அதோட லென்த் இருக்குது. 3.5 to 5.0 வரைக்கும் அதோட வித் இருக்குது. அதுமாதிரி மெட்டாபைரோஃபோர்மான்னு எடுத்துட்டோம்னா அதோட பாடி சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. அதுமாதிரி 115 to 130 mm வரைக்கும் லென்த் இருக்குது. 5 mm வித் இருக்கும். அதுமாதிரி கலரேஷன் எடுத்தோம்னா லைட் ப்ரௌனுங்கிறது லேம்பிட்டோமார்தி, டார்க் ப்ரௌனாக இருக்கிறது மெட்டாபைரோஃபோர்மா. செக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா டோட்டலாக 165 to 190 செக்மெண்ட் இருக்கும் லேம்பிட்டோமார்தியில். இன்னும் மெட்டாபைரோஃபோர்மாவில் எவ்வளோ 140 செக்மெண்ட் இருக்கும். கிளைட்டெல்லாம் எடுத்துட்டோம்னா 14th to 17th செக்மெண்ட் வரைக்கும் அதை கிளைட்டெல்லம்னு எங்கே சொல்கிறோம், லேம்பிட்டோமார்தியில் சொல்கிறோம். 14th to 16th செக்மெண்ட்டை நம்ம மெட்டாபைரோஃபோர்மாவில் கிளைட்டெல்லம்னு சொல்லலாம். ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங் ஃபவுண்ட் இன் 3 pair 6 to 7, 7 to 8, 8 to 9 நம்ம சொல்லலாம். அதுமாதிரி மெட்டாபைரோஃபோர்மாவில் 5 to ஆரம்பித்து 5, 6, 7, 8, 9 வரைக்கும் அது ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங் ஃபவுண்ட்னு சொல்லலாம். பேரிங்ஸ் எடுத்தோம்னா 3, 3rd to 4th செக்மெண்ட் பேரிங்ஸாக இருக்குது. அதுமாதிரி அது மெட்டாஸ்பியரில் 2 to 14th செக்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஈசோபேகஸ் எடுத்துட்டோம்னா 5th செக்மெண்ட்டில் ஆரம்பிக்குது. இதில் அப்படின்னா லேம்பிட்டோமார்தியில் 8th செக்மெண்ட்டில் ஆரம்பிக்கிறது மெட்டாபைரோஃபோர்மா. கிஷார்ட்னு சொல்லக்கூடிய அரவை பைங்கிறது பார்த்திங்கன்னா 6th செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகும் இருக்கும். 8th to 9th செக்மெண்ட்டில் இருக்கிறது மெட்டாபைரில் இருக்கும். இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா 7th செக்மெண்ட்டில் to ஏனஸ் வரைக்கும் இருக்குது. அதுமாதிரி 15th செக்மெண்ட் ஏனஸ்ங்கிறது மெட்டாபைரோஃபோர்மா. இண்டஸ்ட்ரியல் சீக்கா பார்த்திங்கன்னா ஆப்சென்ட்டு. இண்டஸ்ட்ரியல் சீக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதில் 20th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. லேட்ரல் ஹார்ட் 8 pairs to 16 to 8 pairs இருக்குது. அதாவது 6th to 13th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது லேட்ரல் ஹார்ட்ஸு. இது லேம்பிட்டோமார்தி. அதுமாதிரி மெட்டாபைரோஃபோர்மாவில் 3 pairs இருக்குது. 7th to 9th செக்மெண்ட் தான் அதை மெட்டாபைரோஃபோர்மாவில் லேட்ரல் ஹார்ட் சொல்கிறோம். பிரான்சியல் நெப்ரிடியான்னு எடுத்துட்டோம்னா 5th to 9th செக்மெண்ட் பிரான்சியல் நெப்ரிடியாங்கலாம். 4th to 6th செக்மெண்ட் மெட்டாபைரோஃபோர்மாவோட செக்மெண்ட் சொல்லலாம். அடுத்து மைக்ரோ நெப்ரிடியாங்கிறது பார்த்திங்கன்னா 14th லாஸ்ட் செக்மெண்ட்னு சொல்லலாம். அதில் 7th to லாஸ்ட் செக்மெண்ட்னு சொல்லலாம். அடுத்து மெகா நெப்ரிடியாங்கிறது பார்த்திங்கன்னா 19th லாஸ்ட் செக்மெண்ட். இப்போ நெப்ரிடியா எல்லாமே எக்ஸிலிட்டராக இருக்குன்னு தான். பிரான்சியல் நெப்ரிடியாவாக இருந்தானே, மைக்ரோவாக இருந்தானே, மெகாவாக இருந்தானே எல்லாமே எக்ஸிலிட்டரியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெகா வந்து பார்த்திங்கன்னா 19th to லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும். அடுத்து 15th to லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது மெட்டாபைரோஃபோர்மாவில் இருக்கும். மேல் ஜெனிட்டல் போருங்கிறது பார்த்திங்கன்னா 18th செக்மெண்ட்டில் இருக்குது லேம்பிட்டோமார்தி. அதே சேம் வந்து மெட்டாபைரோஃபோர்மாவும் 18th தான். ஃபீமேல் ஜெனிட்டல் போரும் நோ சேஞ்சஸ், 14th, அதுவும் 14th தான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா an earthworm uses in hydrostatic skeleton to the crowd. ஊர்ந்து செல்வதற்கு அந்த எர்த்வார்ம் வந்து எதை பயன்படுத்து, ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டனை பயன்படுத்துது. அது என்னென்னு பார்க்கலாம். எர்த்வார்ம் நார்மலி crawl with the help of their body muscles and seat and buccal chamber. The outer circular and inner longitudinal muscle layer lie below the epidermis of the body. The contraction of the circular muscles of the body long and narrow, while that of the longitudinal muscles make the body short and broad. The locomotion of the earthworm is brought about by contraction and relaxation the muscular body wall and aided by the divergence of the coelomic fluid. Hence is called hydrostatic skeleton. The alternate waves of the extension and contraction of the aided the leverages
afforded by the buccal chamber and the seat. பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தம் போது நார்மலாக என்ன செய்யும், ஊர்ந்து செல்லும். அதுக்கு வந்து எது பயன்படுது, ஹெல்ப் பாடி மசில்ஸ், சீட்டை, பக்கல் சேம்பர்லாம் பயன்படுது. இந்த அவுட்டர் சர்க்குலர் இன்னர் லாங்கிட்டல் மசில் சொல்லக்கூடியது என்ன செய்யுது, லைட் பிலோ த எபிடெர்மிஸ் ஆஃப் த பாடி வாழ்க்கை கீழே இருக்கும். இந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த சர்க்குலர் மசில் என்ன செய்யும், இந்த பாடி லாங் அண்ட் நேரோவாக பண்ணணும். அதுமாதிரி ஒயில் த லாங்கிட்டல் மசில் என்ன செய்யுது, மேக் த பாடியை வந்து ஷார்ட் அண்ட் ப்ராடாக பண்ணணும், குட்டையாகவும் அகலமாகவும் பண்ணணும். இப்போ 2 விதமாக அதில் பார்க்கணும். இப்போ ஒன்று வந்து பாடியை வந்து மேக் அண்ட் நேரோ, இன்னொன்று பாடியை வந்து ஷார்ட் அண்ட் ப்ராட் அலைன் பண்ணிக்க. இதில் லோக்கோமோஷன் என்ன செய்யுது, எடுத்தோம் ப்ராடாக போட்டு தான் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் சொல்லலாம். இந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனால தான் என்ன செய்யுது, அந்த எடுத்தோம் லோக்கோமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த மஸ்குலர் பாடி வால் இஸ் எய்டட் டு டர்ஜினிஸ் ஆஃப் சிலோமிக் ஃப்ளூயிட். டர்ஜினிக் ஆஃப் சிலோமிக் ஃப்ளூயிட்னு எடுத்துட்டோம்னா, அந்த சிலோமிக் ஃப்ளூயிட் உள்ளே இருக்கிற பாடிக்குள்ளே அதனுடைய டர்ஜினிஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விரைப்புத்தன்மை காரணமாக அது வந்து என்ன செய்யுது, மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த ஆல்டர்னேட் வீவ்ஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஏற்று வைத்த லிவரேஜ் அஃபோர்ட் பை த பக்கல் சேம்பர் ஆஃப் த சீட்டே அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு அனாட்டமி பார்க்கணும். அனாட்டமி ஆஃப் த எர்த்வார்ம், சரியா? அதை இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.